அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. லாஸ்ட் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா மக்களே, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் ஒரு பிரளயமாக ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பெண், திருமணமான ஒரு பெண்ணை அந்த குடும்பத்தார்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அந்த பெண்ணுக்கு உயிரோட கிடையாது. சரி, இப்போ இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ், ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட உங்களுக்கு சிம்பத்தி எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாருமே சொல்ல மறுக்கிற, இல்லை சொல்ல மறைக்கிற, பட் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கலை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. அது சிக்கல் என்ன? இப்போது இந்த பொண்ணு உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் மக்களே. அப்படி நடைமுறை சிக்கல் என்ன? இந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இதில் இருக்கக்கூடிய சொல்லப்படாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸுடைய ஃபேக்டை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள். ஒரு கிராமத்து பேர் தெய்வ விடுதி, இன்னொரு கிராமத்து பேர் பூவாலூர். அந்த பூவாலூரில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன் பேர் நவீன். அவனுக்கு வயது 19 வயது. தெய்வ விடுதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் ஐஸ்வர்யா, வயது 19. இப்போ இந்த 2 பேருமே ஸ்கூல்லேருந்து தேவேர் இன் ரிலேஷன்ஷிப். அதை லவ்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் வரக்கூடியது லவ்வுன்னு நம்ம பெருசாக அதை இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. போன காலத்திலே, அது லாஸ்ட் ஜென்ரேஷனில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். பட் இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அதற்கு இன்னுமே இம்மெச்சோர்ட் பீப்புள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற காரணத்தினால அதை லவ்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் எங்கே ஆரம்பித்த லவ் இது அப்படின்னு பார்த்தால் 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போயிருக்காங்க. அந்த ஒரே பஸ்ஸில் பார்த்து அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ணு 18 வயசு முடித்து படிப்பு முடிஞ்சவுடனே வீட்டின் வறுமையின் காரணமாக அந்த பொண்ணு திருப்பூருக்கு அனுப்பி அந்த பொண்ணு அங்கே ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே வேலை பார்க்குறாங்க. இப்போது நம்ம சொன்ன இந்த ஒரு வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பனியன் கம்பெனியில் அங்கேயே தங்கி அங்கேயே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அந்த கதையும். அது நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த கதையை நம்ம வெளியே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட கதை நடந்துகிட்ருக்கு, இன்னும் நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டங்களில், ஆன் 21st century. கண்டிப்பாக நான் அதை பகிர்ந்துக்கிறேன் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த பையன் டிப்ளமோ முடிச்சிருக்கான். டிப்ளமோ முடிச்சுட்டு அவன் பல்லடத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ போத் பீன் இன் திருப்பூர் அண்ட் பல்லடம். டிசம்பர் 31st, 2023 அந்த பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே மாலை மாற்றி எல்லோரும் கிளாப் தட்டி செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஒரு சாதாரண மஞ்சள் துணுக்கு மஞ்சளில் மஞ்சள் கயிறு கட்டி தாலி மாதிரி கட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணி அவங்க ஆரவாரப்படுத்தி ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் பல்லடத்தில் ஒரு சின்ன வீடு எடுக்கிறாங்க, அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த திருமணம் பண்ண இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இந்த பொண்ணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறாங்க 2 பேருமே. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த குடும்பத்தாருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை பற்றி தெரிய ஆரம்பித்ததுமே அவங்க நேராக ஜனவரி 2 அன்னைக்கு பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி அங்கே வந்துடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த நார்மல் பஸ்ஸில் ஸ்கூல் டைமில் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் 2 குடும்பத்துக்கும் தெரிய வருது. அப்போது பொண்ணு குடும்பத்தில் இது வேண்டான்னு சொல்லி ரொம்பவும் கம்பல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கேட்கல. அதனால் இந்த பொண்ணை இங்கே திருப்பூரில் இருக்கிற பனி கம்பெனியில் அனுப்பி வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், குடும்பத்தின் வறுமையின் இன்னொரு முக்கியமான காரணம். சரி, இப்போது கம்மிங் பேக் டு தி செஷன். 2 பேரும் ஒரு வீடு தங்கிட்டு இருக்காங்க. ஜனவரி 2 அன்னைக்கு பொண்ணுடைய பெற்றவங்க கிளம்பி வராங்க. எந்த பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தாங்களோ அந்த கம்பெனிக்குள்ளே ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியில் 2 நாள் வேலைக்கு வரலன்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க அந்த பனியன் கம்பெனிக்காரங்க. ஸோ அங்கேயே தங்கணும். இன்னொரு விஷயம் நான் அங்கே சொல்கிற மக்களே, அந்த பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அங்கேயே தங்கி தான் வேலை பார்ப்பாங்க. அங்கேயே ஹெல்ப் பண்ணுற இந்த இடத்துல விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அவங்க கதையில் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். இப்போது இங்கே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற பெண் வரல. 2 நாள் ஆளை காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. பெற்றவங்களுக்கு நேராக போயிட்டு பல்லடத்துக்காக தெரிஞ்சு போகுது. ஸோ பல்லடத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை போய் புகார் கொடுக்குறாங்க.
கொடுத்ததற்கு பிறகு காவல் நிலையத்துலேருந்து ஃபோன் போட்டிருக்காங்க. ஃபோன் போட்டுனே அந்த பொண்ணை வந்து பேசியிருக்காங்க காவல் நிலையத்துக்கு. நேரில் வான்னு சொல்லியிருக்காங்க. நேரில் அந்த பொண்ணும் பையனும் வந்திருக்கிறாங்க. வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் SHOவான இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணை பெற்றவங்க கூட அமுச்சு வச்சுருக்கார். ஸோ இன்ஸ்பெக்டர் பேர் திரு முருகையா. இவர் ஏன் அமிச்சார், என்ன சொல்லி அமிச்சார்ன்ற நான் சொல்கிறேன் மக்களே. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த நவீன் அப்படிங்கிற பையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 2 பேரும் அவங்க போனப்போ சார் சொன்னார், இதை பாருறா அவங்க ரொம்ப கொலவெறியாக இருக்கிறாங்க. ஸோ நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும், இல்லைனா வந்து இது தப்பாக ஆகிடும். ஸோ நான் கண்டுபிடிச்சி நான் கொடுத்துட்றேன். நான் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு நாங்கள் அப்பா அம்மா கிட்டே அனுப்பிச்சிட்றேன். நீயும் பின்னாடியே போ. நீ போய் உங்கள் ஊர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ என்ன பஞ்சாயத்தை பார்த்துக்கப்பான்னு சொல்லியிருந்திருக்கார். சரி ஓகேன்னு இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா பேர் பார்த்திங்கன்னா ரோஜா அப்படிங்கிறது அவங்களுடைய அம்மாவுடைய பெயர், அப்பா பேர் பெருமாள். ஸோ 2 பேரும் கூட்டிகிட்டு சொந்தக்காரெலாம் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா கூட்டிகிட்டு அவங்க வந்து வண்டியில், ஐ திங்க் இட் ஷுட் பி அ வேன் நினைக்கிற மக்களே, அது தெளிவான அதுக்கு அங்கே டீட்டெயிலிங் இல்லை. ஸோ வேனில் கிளம்பி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பொண்ணு குடும்பத்தார்கள் கிளம்பி தெய்வ விடுதிக்கு போகிறாங்க. பின்னாடியே இந்த பையன் நவீன்ற பையன் அவனுடைய பைக் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கான். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கணும், நவீன்ற பையனுடைய குடும்பத்தை விட ஐஸ்வர்யா அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய குடும்பம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் குறைவு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போயிருக்கான். போன உடனே அவங்க அப்பா நான் கூப்பிட்டு வந்துட்டேன், நீ வந்து அப்புறமா வான்னு அமுச்சு விட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பையன் தெய்வ விடுதிக்கு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகாமல் பூவால் இருக்கக்கூடிய அவன் வீட்டுக்கு போயிடுறான். அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்தில் வச்சு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இல்லைங்க, வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுக்கு உள்ளே தான் கழுத்து நெரிச்சு கொண்டாங்க, கொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை வழி இல்லாமல் கொண்டு வந்து தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி இங்கே வந்து புளிய மரத்தை தொங்க விட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. பட் எது எப்படியோ இவங்க கொண்டிருக்கிறாங்க, கொண்டுட்டு தூக்கு மாட்டின மாதிரி புளிய மரத்தில் வந்து அவங்க தூக்கு மாட்டி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 2 இதில் ஏதோ ஒரு விஷயம் உண்மையாக இருக்க வேண்டும். அது எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க மக்களே. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களை வைத்து அந்த பொண்ணை அவசரமாக எரிச்சிருக்காங்க. எரிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அஸ்தியை கூட கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிருக்காங்க. இதை ஜனவரி 2 இதை எரித்து முடிச்சிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதியே ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சிட்டாங்க மக்கள். இப்போ இந்த பையனுக்கு இந்த விஷயம் வந்து ஸ்லோவாக தெரிய வருது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், ஜனவரி 7ஆம் தேதி அன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அவங்க ஊர் காவல் நிலையத்தில். காவல் நிலையத்துக்கு பேர் வந்து வாட்டாத்திக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் போயிட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனாங்க, 3 நாளாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் கொண்டுட்டாங்கன்னு வந்து தகவல் கிடைக்குது. ஸோ என் ஒய்ஃப் என்னை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கிறாங்க மக்களே. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டு விசாரித்தப்போ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு விசாரிச்சா சொன்னாங்க, இல்லை சார் என் பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டான், நான் என் பொண்ணை எரிச்சிட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிட்ருக்காங்க. அதாவது பெருமாள், ரோஜா, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அந்த புளிய மரத்துக்கிட்ட வச்சு அடித்ததற்கான ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோவும் வந்து போலீஸுக்கு போகுது. போலீஸ் அதை பார்த்து விசாரிச்சுட்டு இந்த டர்பன் போட்ட நபர் யார், இந்த சிவப்பு துப்பட்டா மாதிரி போட்டிருக்க இந்த நபர் யார், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. விசாரித்தப்போ அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட கடைசியாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தைனால், நாங்கள் தான் என் பொண்ணை கொண்டுட்டேன், வேறு வழி தெரியல, என்னால் தாலி கட்டின பையனை போய் அடிக்க முடியாது, அடித்தா நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும், என் மேலே கேஸை போட்டுருவாங்க, நான் அடிக்க முடியாது சார், நான் என் பொண்ணை கொண்டுட்டேன் அப்படின்னு எந்த விதமான பதட்டமோ எந்த விதமான ஒரு அச்சமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப கூலாக சொல்லியிருக்காங்க பெண்ணுடைய அப்பா அம்மா. இதனை வந்து அம்மாவாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபம்பிள் ஆகிருப்பாங்க மக்களே எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த அப்பா ஃபம்பிளே ஆகலை. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ என் பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ எப்படி எந்த பொண்ணை கொன்னாங்க, எப்படி கொண்டு போய் எரிச்சாங்கன்னு நடித்து காமிச்சிருக்காரு மொத்தமாக. ஸோ இது யூஷுவல் ப்ரோட்டோகால் தான். நடித்து காமிக்கிறத அந்த ஃபுல்லாக ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, கன்ஃபெஷன் வாங்குவாங்க. கன்ஃபெஷனை வீடியோவை எடுத்துப்பாங்க போலீஸ். எடுத்துகிட்டு சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க எல்லார் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அப்பா அம்மா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூட இருந்த அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மக்களை. சரி, இப்போது இது வரைக்கும் நடந்த சம்பவம். இப்போது இதுக்கு மேலே நான் அவங்க சொல்ல போகிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து யாரும் சொல்லாத விஷயம் நம்ம பேச போகிறோம் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கொல்றதுக்கு என்ன சார் தூண்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் விடும். பார்த்தீங்களா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். ஐ திங்க் கல்லர், மரபர், அகமுடியாரில் தேவ கம்யூனிட்டி வருவாங்கன்னு நினைக்கிற மக்களே. ஸோ கல்லர்னா இட் மஸ்ட் பி இன் தேவ கம்யூனிட்டி வர வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அந்த பையனுடைய கம்யூனிட்டிங்கிறது தேவேந்திர குல வெள்ளாளர், எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ இந்த ஜாதி பிரச்சனை தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றதுனால தான் இன்றைக்கி 2 நாளாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி இது மிகப்பெரிய ஆணவ கொலை, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பற்றி ஆணவ கொலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. சரி, இப்போது ஆணவ கொலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆணவம், நான் வந்து உயர்ந்த ஜாதி, நீ போய் ஒரு கீழ் ஜாதிக்காரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் அப்படி கல்யாணம் பண்ண பொண்ணே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறது தான் ஆணவ கொலை. நம்ம படிச்சிருக்கோம் புக்ஸில். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அந்த அந்த ஒரு டைட்டிலுக்குள்ளே தான் வருதா அப்படின்னு கேட்குறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் மக்களே. இந்த வீடியோவுடைய நீங்கள் வாய்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ என்ன வீடியோனால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரமுகர்கள் அவங்க வந்து அந்த ஒரு கூட்டத்தில், ஒரு பெரிய கூட்டத்தில் அவங்க பண்ண பிரச்சார ஒரு முழக்கம். இந்த பிரச்சார முழக்கத்தை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கேட்டதுக்கப்புறம் நான் இதிலேருந்து நடந்திருக்கக்கூடிய பல உண்மை தகவல்கள், உண்மை சம்பவங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிற மக்களே. பிரச்சாரத்தை கேட்டுருவோம். கேட்டுப்பீங்க மக்களே. கட்டி அணைப்போம், திருமணம் செய்வோம், காதலிப்போம். யாரை? வெவ்வேறு ஜாதி பெண்களை. சரி, இப்போ என்னென்னா, வெவ்வேறு ஜாதி பெண்ணை வந்து கட்டி அணைச்சி திருமணம் செஞ்சு உங்களுக்கு காதலிச்சா வந்து ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முழக்கம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல், இதில் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேக் சப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ I'll quote you 2 incidents மக்களே. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி, அதை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் இட் அப் அ பாயிண்ட் ஹியர் பிகாஸ் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த இடத்துல சொன்னால். ஒரு மிகப்பெரிய கல்லூரி, இட்ஸ் எ 3rd generation காலேஜ். இப்போ 3rd generationல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒருத்தர், பேர் மட்டும் வேண்டாம், அவங்க அப்பா வந்து நிர்வகித்து இப்போ வந்து அடுத்த 3rd generationல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பசங்க. அதில் ஒரு பையன் வந்து பிடெக் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அமெரிக்காவில் எம்பிஏ முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோட அந்த கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த கல்லூரியில் வந்து 6000-7000 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, வராங்க. இந்த பையன் வந்து இவங்க அப்பா பண்ண பிஸ்னஸை விட தான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு அதிக நேரம் வந்து பிஸ்னஸ்ஸு, ட்ரிப்ஸு இதே செலவு பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதிகமாக ஒய்ஃப் கிட்ட பெருசாக பேச முடியல, ரொம்ப வந்து இன்வால்வ்டாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போது இந்த இடத்துல அவங்களுடைய கார் டிரைவராக ஒருத்தர் வராரு, ஒரு பையன். அந்த பையன் வந்து பட்டியல் சமூகம் சேர்ந்த பையன். ஸோ எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த பையன். அந்த பையன் என்ன பண்ணுறாருனா, இந்த பொண்ணுக்கிட்ட பழகிறாரு, நெருங்கி பழகிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு 2 பேரும் வந்து ஒன்றா பெட்டில் அவங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து கூட்டிக்கிட்டு
நான் என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறேன், நான் கூப்பிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொல்கிறார். சரி அந்த பையன் நம்பி இந்த பொண்ணு போகிறாங்க. திருமணமாகி வேறு ஒரு குடும்பம், பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்ட ஒரு பெண் கிளம்பி போயிடுறாங்க. அந்த பையன் நம்பி போயிடுறாங்க. போகிறப்ப சும்மா போகாமல் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு 200 பவுன் நகை, ஒரு சில லட்சம் ரூபாய் காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இங்கேருந்து பாம்பே போயிட்டாங்க. பாம்பே போயிட்டு 6 மாதம் அந்த பையன் வச்சு வாழ்ந்திருக்கான். அந்த காசுலாம் ஃபுல்லாக வந்து பிடுங்கிட்டு ஃபுல்லாக செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை வேறு ஒருத்தவனுக்கு விற்றுட்டான் அந்த பையன். அவங்க விற்ற இடம் யாதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்லைட் ஏரியா. அந்த பொண்ணு விற்கப்பட்டுட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் தப்பிக்கவும் முடியாமல் அங்கே ஒரு வேசியாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஐ திங்க் இட் வாஸ் 1 இயர் நினைக்கிற மக்களே அப்படி வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்ததில் அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு. எய்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வச்சுக்க மாட்டாங்க, அங்கே துரத்தி விட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு மறுபடியும் மீண்டும் அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிளம்பி இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. உனக்கு எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாழ்க்கை பண்ணி கொடுத்தோம், நீ இந்த மாதிரி வந்து கெடுத்துட்டு வந்திருக்க வாழ்க்கையும் துரத்தி விட்டாங்க. இப்போ வழியே இல்லாமல் ரோடு அழுதுட்டு நின்னப்போ அந்த கல்யாணம் பண்ண பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான், நான் திருப்பி உன்னை ஏற்றுக்கிறதுக்கே என் மனசு ஒத்துக்கலை, ஆனால் வேறு வழி இல்லை. இப்போது நீ இருக்கிற நிலைமை, நீ வந்து யூ நாட் லிவ் ஃபார் லாங்கர் டைம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னால் உன்னை வீட்டில் வச்சு வாழ முடியாது, உன்னை பார்த்துக்க முடியாது. நான் வந்து உன்னை தனியாக ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன், இல்லை ஒரு மெடிக்கல் ரூமை சேர்த்து விட்றேன், நான் வந்து ஃபுல்லாக செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மெடிக்கல் வார்டு மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு அதில் வந்து ஒரு மெடிக்கல் நர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி கடைசி காலத்தில் அந்த கல்யாணம் பண்ண அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்ருக்கார். ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் கில்ட்டு, ஒரு பக்கம் உடல்நிலை, ஒரு பக்கம் HIV வைரஸ் பரவிட்டே இருக்குது. இது உண்மை செய்ய முடியாது. ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ். இது நடந்த சம்பவம். 2வது சம்பவம் சொல்கிற மக்கள். செகண்ட் சம்பவம், இந்த பொண்ணு நல்லா பாலும் தேனும் நெய்யும் போட்டு நல்லா புஷ்டியாக நல்ல சவரஷ்னை கொடுத்து நல்லபடியாக வளர்த்த ஒரு குழந்தை. வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த டாப் பியூரோக்ராட் ஆக்சுவலாக அவர் பேர் வேண்டாம் மக்களே. ஸோ ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில், ஒரு முக்கியமான மினிஸ்ட்ரியில் பியூரோக்ராட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு IAS ஆஃபீஸர். ஸோ அந்த IAS ஆஃபீஸர் பொண்ணு தான் அவங்க. அதான் அந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணேன். நல்ல பாலும் தேனும் போட்டு வளர்த்த குழந்தை நான் சொன்ன காரணம், அந்த வார்த்தையை சொன்னது காரணம், ரொம்ப ரொம்ப பார்த்து வளர்த்த ஒரு குழந்தை. ஒரே பொண்ணு அந்த குடும்பத்தில், நோ சிப்ளிங்ஸ். நல்லபடியாக வளர்க்குறாங்க. ஒரு காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அதே காலேஜில் ஒரு பையன் துரத்தி லவ் பண்ணுறான். இவங்க ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க லவ்வில் விழுந்ததுக்கப்புறம் இந்த பையனை நம்பி இந்த பொண்ணும் போயிடுறாங்க. அந்த பையன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன். இப்போ இது தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா உடஞ்சி போயிடுறாரு, அம்மா உடஞ்சி போயிடுறாங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனது, ஏன்னா மேஜர் ஆகிட்டா, படிப்பு முடிச்சிட்டா, போயிட்டா, அவ்வளோதான். ஸோ போகிறா. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பிங்க. இந்த பையன் தான் மிடில். ஃபஸ்ட்டு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், நடுவில் வந்து இந்த பையன், இதுக்கப்புறம் தம்பி ஒருத்தன் இருக்கான். ஸோ இவன் தான் மிடில். அந்த வீடு ரொம்ப சாதாரண வீடு தான், ரொம்ப சாதாரண ஒரு கிராமம் தான், ரொம்ப ஒரு நார்மலான காலனி வீட்டில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போது ஒரு நாள் இவன் குளிச்சிட்ருக்கிறப்போ, இந்த பொண்ணு குளிச்சிட்ருக்கிறப்போ அவன் தம்பிக்காரன் பார்க்குறான். இதை பார்த்து அவன் பகீர்னு ஆகிடுது. அவன் வந்து அந்த பொண்ணு வந்து வெளியே சொல்ல முடியாது, எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறாங்க. வெளியே சொன்னால் அசிங்கமாகிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்துடுறாங்க. இது அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த பொண்ணுக்கு அவன் தம்பி, அந்த பையனோட தம்பி வந்து இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான்றது தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த தம்பியை கூட கண்டிக்கிறான். இந்த பாரு, நான் இந்த விஷயத்தை அவங்க அண்ணன் சொல்ல முடியும், சொன்னால் வீட்டில் வந்து சண்டை வந்துடும், நான் சொல்லாமல் இருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனுஷன் கேட்டப்போ அவன் படக்குன்னு சொல்கிறான், ஒன்றும் இல்லை, எனக்கு உன் கூட படுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது, திட்டி அமுச்சு விட்டுறான். திருப்பியும் இட் கண்டினியூஸ். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் போயிட்டு புருஷங்கிட்ட தயங்கி அழுதுகிட்டே சொன்னவொடனே அந்த பையன் டக்குன்னு ரியாக்ட் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்கான். சிரிச்சுட்டு
இதில் என்ன தப்பு இருக்குது? அவன் கேட்ட வார்த்தை மக்களே, இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் நான் என் அண்ணி மேலே ஆசைப்பட்டிருக்கேன், என் அண்ணிக்கிட்ட நான் வந்து படுத்திருக்கேன், இது அண்ணனுக்கும் தெரியும், இது என் குடும்பத்தில் சகஜமான விஷயந்தான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதை பெருசுப்படுத்திட்டு இருக்காத, இது பெரிய விஷயமேனு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இப்படிப்பட்ட கேவலமாக என்ன உள்ளவனா நீங்கள் கேட்டோடனே, இது இங்கெல்லாம் சகஜம்தான், நான்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க என் தம்பிக்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. உடனடியாக அவன் பொட்டி எடுக்க கிளம்பிட்டான். அந்த பொண்ணு கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துடுறான். சென்னைக்கு வந்துட்டு இங்கே அவங்களுடைய அம்மா அப்பாவை போய் பார்க்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு மனசே இல்லை. ஏன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது மக்கள். என்னென்னால் இந்த பொண்ணை கூட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க ஃபோன் போட்டு அந்த பொண்ணு வந்து வரமாட்டேன்னு சொல்லி ஒரு லீகலாக இந்த பொண்ணு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து லீகலாக அந்த அவங்க அப்பாக்கிட்ட கிளைம் பண்ணி அவங்க அப்பாக்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் பிடுங்கி, ஏன் சர்டிஃபிகேட்ஸ் நான் படித்தேன்னு சொல்லி பிடுங்கி, இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்துச்சு அந்த மேரேஜ் ஆன சமயத்தில். ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒன்றும் பண்ண முடியாமல் விட்டாங்க. இப்போ திருப்பி அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு இது ஒரு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த விரும்பாமல் அந்த பொண்ணு இன்றைக்கும் ஷீ ஸ்டேயிங் இன் த ஹாஸ்டல், டெய்லி அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம் மக்களே. இது இன்னும் நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் மக்கள்கிட்ட. ஸோ இந்த கொங்கு மண்டபத்திலையாக இருக்கட்டும், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையுமே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பையன் வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துடுறான், லவ் பண்ணிட்டு வந்துடுறான், மேஜர்னு திருமணம் பண்ணிட்டு வந்துடுறான் அப்படின்னால் அவர்களை அன்அஃபீஷியலாக, இன்னும் நான் வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், அன்அஃபீஷியலாக அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பாக்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சாதாரண விஷயம்தான். அந்த அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் முருகையா பண்ணது தப்பாக எனக்கு படலை மக்களே. ஏன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து ஆஸ் அ பப்ளிக்காக மீடியா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தை. ஏன் வந்து திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு வேனேற்றி அனுப்பிச்சாங்க அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பேன் மக்கள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் திருச்சி, தஞ்சாவூர், அந்த கொங்கு பெல்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்களில் 12th முடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணை காப்பாற்றுவதற்காக, திருப்பி சொல்கிறேன், காப்பாற்றுவதற்காக யார்கிட்டருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய பசங்கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக அந்த பொண்ணை, அதுக்குன்னு ஒரு வேனே வருமா, திருப்பூர்லேருந்து வர வேன், அந்த வேனுக்கு அந்த பொண்ணை ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்களாம். அந்த பெண்கள் ஒரு 5 வருஷத்துக்கு போய் அங்கே வேலை செய்வாங்களாம். அங்கே வேலை செய்கிறப்போ அவங்க கரஸ்பாண்டன்ஸை படிக்க வைப்பாங்களாம். படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுற அந்த ஒரு 5 வருஷம் கேப் கொடுத்துருவாங்களாம் மக்களே. அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம்ம 2.5 lakhs பணம், 2 லட்ச ரூபா பணம், எவ்வளவோ சவரன் நகை, அதுக்கப்புறம் பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சீர்வரிசை மாதிரி அந்த கம்பெனியே கொடுத்துருமா அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த 18 வயசுலேருந்து ஒரு 23-24 வயசு வரைக்கும் அந்த பொண்ணை வந்து சேஃப்கார்ட் பண்ணி, ஒரு பக்கம் கரஸ்பாண்டன்ஸ் அந்த பொண்ணு டிகிரிலாம் படிக்குமா, அதை கம்பெனியே படிக்க வைப்பாங்களாம். அந்த விஷயத்தெல்லாம் படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுத்து, முடிஞ்சால் அங்கேயே வேறு ஏதாவது வேலையும் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இந்த பொண்ணு வந்து கல்யாணம், அதாவது 24 இயர்ஸில் ஒரு டைம் பீரியடு, அந்த 23-24 வயசில் வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம் வரப்போ இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ சீர்வரிசை, பண்ட பாத்திரம், பீரோ, கட்டில், நகை, இவ்வளோ சவரன் நகை, இவ்வளோ சவரன் வெள்ளி எல்லாமே வந்து மொத்தமாக கொடுத்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாங்களாம் அந்த கம்பெனி. இது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இதை வந்து ஒரு ட்ரெண்டாகவே பண்ணிட்டுருக்காங்க மக்களே. இது வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஹைகோர்ட் பக்கம் போனீங்கன்னா தெரியும். ஹைகோர்ட்டில் இந்த மாதிரியான காதல் கல்யாணங்கள், தலித் சமூகத்தை சேர்ந்தவர், எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பசங்க வந்து வேறு சமூகத்தை சேர்ந்த பொண்ணை போய் லவ் பண்ணி அப்படியே தாஜா பண்ணி, அதுவும் கரெக்டாக பார்த்தா தெரியும், 18+19 இந்த ஏஜில் போய் மேரேஜ் பண்ணுறானுங்க. மேரேஜ் பண்ணி 2 years, 1.5 வருஷம், 2 வருஷம் கழிச்சு கழட்டி விட்ருவானுங்க. கழட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் வாங்க, அந்த பசங்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குறது ஃபஸ்ட்டு. இது இன்னொரு சிக்கல் பார்த்தீங்கன்னா மக்களே, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. கழட்டி விட்டவுடனே அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் சேரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் சேர்ந்து, நீ எப்படா என் பொண்ணு இப்படி கழட்டி விட்டேன்னு நீங்கள் போய் அவங்க ஏரியாவில் பிரச்சனை பண்ணிங்கனால், இம்மீடியட்டாக கொடுக்குற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா
SC/ST ஆக்ட், PCR கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த பையன், எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பையன் வந்து வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணை வந்து இதை சொல்கிறாங்க, ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க, காதலிப்போம், கட்டி அணைப்போம், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் செஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் கழட்டி விட்ருவாங்களாம். கழட்டி விட்டதை போய் நீங்கள் நியாயம் கேட்டிங்கன்னா, நான் வந்து எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவன், இவன் என்னை வந்து நீ அடிச்சிட்ட, ஸோ அன்று பிசிஆரில் நான் உனக்கு கேஸ் புக் பண்ணுறேன்னு கேஸ் போட்டுருவாங்களாம். ஸோ பிசிஆரில் கேஸ் போட்டால் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்குன்னு ஒரு கட்சி கூட்டம் வந்துடும். வந்ததுன்னா உடனே அரசு ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க. இது நியாயத்தை போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்ட திருப்பியும் நியாயத்தை நான் கேட்குறதுக்கு வந்தால் எம்எல்ஏ பிசிஆர் வழக்கு போட்டிருக்கீங்கன்னு இப்படி பல குடும்பங்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்க மக்களே. சரி, இது முடியுது, பிசிஆர் போட்டாங்க, சரி நியாயம் கேட்க போனது பிரச்சனை ஆகுது, சரிடா கடுமோ நீ விட்டுட்ட, பரவாயில்ல, நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ டிவோர்ஸ் தாடான்னு கேட்டாலும் அந்த டிவோர்ஸுக்கு இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கோஷ்டி வந்துடும் பேசுகிறதுக்கு, பேரம் பேசுகிறதுக்கு. அப்படி பேரம் பேசி நீ இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துரு, டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்கிறது. இப்படியெல்லாம் ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த பெருமாளும் ரோஜாவும் இந்த ஒரு வழக்கத்தில்தான் அவர்கள் பயந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போது இந்த நவீன் அப்படிங்கிற பையன் அப்படிதானா அப்படின்ற நமக்கு தெரியாது மக்களே. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு எண்ணம் நமக்கு தோணிடுச்சுன்னா அந்த சம்பவத்தை தொடர்ந்து எந்த சம்பவம் நடந்தாலுமே நம்ம அப்படி தான் தோணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து வேற்று சமூகத்தை பெண்ணை பெற்ற எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணை திருப்பூருக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருச்சி எங்கே, திருப்பூர் எங்கே இருக்குது, தஞ்சாவூர் எங்கே, திருப்பூர் எங்கே இருக்குது, லிட்டில் ஃபார் அவே ரைட். தஞ்சாவூர்லேருந்து திருப்பூருக்கு அந்த பொண்ணை வேலைக்கு அமுச்சு விட்டாங்கனால் அப்போயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். பல இடங்கள்லேருந்து திருப்பூருக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காகவே பெற்றவங்க அமுச்சு வைக்கிறாங்க அந்த ஊருக்கு வேலைக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து கொடி பிடிக்கிற மாதிரி இது ஆணவக்கொலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழு மூச்சாக நம்பிக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் மக்களே. இது ஆணவக்கொலை இல்லை, அச்சத்தின் காரணமாக பண்ண விஷயம் தான் சொல்ல முடியும். அவர் கொலை பண்ணது நான் நியாயப்படுத்த விரும்பலை. அவர் கொலை பண்ணது உயிர் ஒன்று போயிடுச்சு. அவர் கொலை பண்ணது தப்பு தான். ஆஸ் பர் த லீகல் சிஸ்டம் இட் இஸ் ராங். அது யாருமே நியாயப்படுத்தலை இந்த இடத்துல. ஆனால் இப்போது எல்லாருக்குமே நீதி ஒன்று அப்படின்னால் எதற்காக எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் தனியாக பிசிஆர் ஆக்ட் இருக்குது? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க முடியுமா? தான் பெத்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டு வந்துட்டேன்னு போய் கேட்கக்கூடிய பல பேர் மீது பிசிஆர் வழக்கு போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவள் பிசிஆர்னு ஒரு விஷயத்தை வந்து ஆயுதமாக வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் யோசித்து பாருங்கள் மக்களே. ஜாதியை ஒழிக்கணும்னா இந்த திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் நடத்தக்கூடிய கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய இந்த அண்ணனின் விழுதுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை பேசுகிறானுங்க, முதலியார் பெண்ணை கட்டி பிடிப்போம், இந்த கவுண்டம் பொண்ணை காதலிப்போம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஜாதியை ஒழிச்சிட முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? ஜாதி ஒழிப்புனா என்ன அர்த்தம்? ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனையோ பொண்ணையோ யாராக இருந்தாலும் அவர்களை மற்ற சமூகத்தில் உள்ளவங்க மதிக்கணும். அதான் ஜாதி ஒழிப்புக்கான உண்மையான அர்த்தம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு படம் வந்துச்சு, படம் பேர் பரியேறும் பெருமாள். அதில் அந்த பிரின்சிபால் சொல்வார், நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவன்டா, என்னை வந்து நீனா எதுக்கடா படிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஆனால் இன்றைக்கி ஐயான்னு கையெடுத்து கும்பிட்றான்னு கேட்டவன்லாம். ஏன்னா நான் இதே சட்டக்கல்லூரியில் படித்து இன்றைக்கி அதே கல்லூரியில் பிரின்சிபலாக இருக்கேன். நான் அதற்குத்தான் அந்த மரியாதை எனக்கு கொடுக்கப்படுகின்றன. அதே அந்த நபர் வந்து வேறு ஒரு சமூகத்தில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருந்தாருன்னா அந்த மரியாதை கிடச்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சாதியை ஒழிக்கணும் அப்படின்னால் உங்கள் ஜாதிக்காரங்க எக்கனாமிக்கலாகவும் எஜுகேஷனாகவும் வளரணும். அதுக்கு பேர் தான் ஜாதியை ஒழிக்கிறது. இது ஜாதியை ஒழிக்கிறது கிடையாது. இதுக்கு பேர் வந்து பக்கா ஃப்ராடுத்தனம். அப்போது உண்மையாக சொன்னால் மக்களே, இந்த பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிறதும் SC/ST ஆக்ட் அப்படிங்கிறதும் அந்த சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு வேணால் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்கள் அதனை தவறாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அது தவறாக பயன்படுத்துவதின் வெளிப்பாடு
எவ்வளவு நாட்டுக்குள்ளே சமுதாயத்தை எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக போகிறப்போ ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். திருமாவளவன் மாதிரி உள்ள ஆட்கள் அவர் நடத்தக்கூடிய அந்த கட்சி, அந்த கட்சியில் உள்ள அந்த அண்ணனின் விழுதுகள்லாம் பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரம்லாம் யங்கர் ஜென்ரேஷன்ஸை கெடுத்து குடிச்சோர் பண்ணுறதுக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஜாதியை ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தம் கிடையாது. இந்த ரோஜா மற்றும் பெருமாள் தம்பதியினர் ஐஸ்வர்யாவை கொன்னது தப்பு தான். ஆனால் அந்த ஊரில் நடந்த இந்த மாதிரி சமாச்சாரங்கள், இந்த மாதிரி சர்ச்சைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்து காட்ட சொல்லுங்கள் லிஸ்ட்டு. அது அவ்வளோ லிஸ்ட்டு இருக்கும். எத்தனை பெண்கள், வேட்டு சமூகத்து பெண்கள் பட்டியலின ஆண் பசங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாங்க, எவ்வளோ பிசிஆர் வழக்கு போடப்பட்டிருக்காங்க, அந்த வழக்கு போடப்பட்ட பின்னணி என்னென்று எடுத்து காட்ட சொல்லுங்கள். அதில் அவ்வளோ சிக்கல்கள் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் வேறு வழி இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த ரோஜா அந்த பெருமாள் சொல்கிறாரு, வேறு வழி இல்லை சார், என் பொண்ணு தாலி கட்டு போயிட்டான், நான் அவனை போய் அடிக்க முடியுமா? அடித்தா என் மேலே கேஸ் போட்டுருவானுங்க, என் பொண்ணை கொண்டுட்டேன் சார் அப்படின்றார். இப்போ அவங்க புரிஞ்சிருக்கும் மக்களே, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் புரிஞ்சிருக்கும். இது நான் கொலையை நியாயப்படுத்தலை, ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் யோசிச்சு பாருங்கள். பொண்ணு வாழாவட்டியாக வீட்டில் உட்காந்துருந்தா எவ்வளோ வலி ஒரு அப்பனுக்கு இருக்குமோ, அந்த வலி வேறு வழி இல்லாமல் இப்போது இதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் துரத்தி விட்டான் பொண்ணை, போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். சட்டையை பிடிச்சி போய் இந்த பையனை போய் கேட்டால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவான் அவன்? சரி, இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, நவீன் நல்ல பையனா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது பொதுப்படையாக இப்படி ஒரு பிரச்சனை இந்த தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பொண்ணை பெற்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய, டவுனில் இருக்கக்கூடிய பல பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வேறு வழி இல்லாமல் இப்படியெல்லாம் பொண்ணை காப்பாற்ற வெவ்வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தான் பொண்ணு எங்கே அசிங்கமாக ஆயிடுவாளோன்ற பயத்தில் பல குடும்பங்கள் இன்னும் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறாங்க வயிற்றில். இப்போ நம்ம இந்த அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை. இது ரோஜா பெருமாள் தம்பதியினுடைய அவங்களுடைய தப்பு மட்டும்தானா, இல்லை இந்த விடுதலை சிறுத்தை கட்சி, திருமாவளவன், இல்லை பட்டியலின சமூகத்தில் உள்ள பசங்களை தப்பாக மிஸ்கைட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆட்களுடைய பிரச்சனையும் தானா? இதுக்கு விடை நீங்களே சொல்லலாம். ஜாதியை ஒழிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. எஃப்சிக்கும் இருக்குது, எஸ்சிக்கும் இருக்குது. ரிசர்வேஷனை வச்சு படித்து முன்னேறி வேலை வாங்கி நான் சமுதாயத்தில் எக்கனாமிக்கலாகவும் சோஷியல் ஸ்டேட்டஸ்லையும் நான் வளர்ந்து நிற்பேன் அப்படிங்கிற ஜாதியை ஒழிக்கிறதா, இல்லை இந்த ஒரு கூமுட்டை சொன்ன மாதிரி கவுண்டர் பொண்ணை காதலிப்போம், முதலியார் பொண்ணை முத்தம் கொடுப்போன்னு பேசி இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குறது ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அடையாளமா அப்படிங்கிறதுல நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் மக்களே. இது உண்மையாலுமே ஆணவ கொலை கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அவலத்துடைய வெளிப்பாடு, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதே அந்த இடத்துல ஒரு தலித் பையனை இந்த குடும்பம் கொண்டிருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க பொண்ணியை கொண்டதுனால இது பெருசாக இப்போ பேசும் பொருளாக அந்தளவுக்கு இல்லாமல் இருக்குது. இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலித்கள், முக்கியமாக இந்த எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனையின் வெளிப்பாடு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது என்றைக்கு ஒழியும், எப்பொழுது மாறும் அப்படின்னால், நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை நம்பி இதுதான் வாழ்க்கை, இதுதான் எதிர்காலம், இதுதான் நமக்கு பெருசாக உயர்வை கொடுத்துன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னால் இப்படி தான் உங்களுடைய பெயரும் இன்னும் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக ஆகிக்கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் மக்களே. இந்த ஒரு கேஸ் இட்ஸ் அ பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதியை ஒழிக்கிறது அப்படிங்கிறது வேற்று சமூகத்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல கிடையாது. அவங்க எக்கனாமிக்கலாக வளர்றது, ஸ்டடீஸில் வளர்றது. ஒருத்த மட்டும் வளர்ந்தால் பத்தாது. ஒரு குடும்பத்தில், தலித் குடும்பத்தில் ஒரு பொண்ணு படித்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே படிப்புக்கு உள்ளாக்குறது. த ஹோல் ஃபேமிலி பிகம்ஸ் எடுகேட்டட். அதுதான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரே ஒரு வேலை. அம்பேத்கர் சாதியை ஒழிக்க நினச்சாரு அப்படின்னா, அம்பேத்கர் போயிட்டு வேறு ஒரு சமூகத்து பொண்ணை திருமணம் பண்ணிக்கலப்பா, ரசாக்கலா. அவர் படித்தார், மனுஷன் டிகிரி வாங்கினார். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை வரையறுக்கிற அளவுக்கு அவருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி ஊரே பேசிகிட்டு இருக்கு, உலகமே பேசிகிட்டு இருக்கு. அவர் சாதியில் முடக்கப்பட்டுட்டு இவங்க சொல்கிற மாதிரி வேட்டு சமூகத்தை பொண்ணை போய் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா சாதியை ஒழிச்சிருக்க முடியாது.
அம்பேத்கர் பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் அ குட் எக்ஸாம்பிள்ன்றது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மக்களே. இதுதான் இதுவரை யாருமே சொல்ல பயப்படுகின்ற, சொல்ல மறுக்கின்ற, ஆனால் யதார்த்தமான உண்மை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.